ஏண்டி நாடா தொங்குவே என்ன நாடான்னு கேட்டேன். திருப்பி என்ன பார்த்து கேட்கறேன், நீ டவுசர்ல நாடா வச்சிருக்கிறியே, நான் உன்னை கேட்டனான்னு கேட்கறாளே சார். ஒரு ஆம்பளையால் டவுசர்ல வைக்கிற நாடாவும் ஒரு பொம்பளையால் ஜாக்கெட்ல வைக்கிற நாடாவும் ஒன்னான்னு கேட்கிறேன். ஏன்பா ஒண்ணு கேட்கறத நீ கேட்காத பாத்து நாடா வச்சா கூட பரவாயில்லைங்க, சண்டாளில ரெண்டு குண்டை கட்டி தொங்க விட்டுருக்காங்க பின்னாடி. நாங்களாம் நேற்று திருப்பூர்ல இருந்து வந்த நடுவர்களை ட்ரெயினை பிடிச்சி காலையில கோயம்புத்தூர்ல பஸ் ஏறின திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு ஒரு அம்மா கண்டக்டர்கிட்ட காசை இப்படிதானே வந்து டிக்கெட் கேட்கணும். கண்டக்டர் கிராஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் திருப்பூர் முழுவதும் இப்படி திரும்பினா பாருங்க, அந்த குண்டு போய் கண்டக்டர் கண்ணுல அடிச்சு கண்டக்டர் கண்ணு கூடா போச்சு. இப்படி அடுத்த புருஷங்கள கல்ல போடுறீங்களே, இதுவா பொறுப்புன்னு கேட்கிறேன். நீ பக்கத்துல தான் நின்ன. ஆமா, உன் கண்ணுல படாம எப்படி நேரா கண்டக்டர் கண்ணுக்கு கண்ணாடி போட்டுருக்கீங்க. எவ்வளவு பிரச்சனை, என்ன பொறுப்பு 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 ஒழுங்கா புருஷனுக்கு பருப்பு கடைச்சு ஊத்துறீங்களான்னு கேட்கிறேன். என்ன பொறுப்பு இருக்கு இன்னைக்கு பெண்களுக்கு? எங்க யாரும் ஒரு வீட்டுல தயவு செஞ்சு நிறைய ஆண்கள் இருக்கீங்க, நீங்க எல்லாம் ஏதாவது மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாத்திருங்க. You know why? What is the reason? என்ன மாத்தணும்? எதை மாத்தணும்? நான் ஆரணிய மாத்திரேன், திமிரிய மாத்திரேன், காட்பாடியை மாத்திரேன், வேலூரை மாத்திரேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே மாத்திரணும். சரி, ஏன் ஏன் என்ன கல்யாணத்துக்கு பின்னாடி டிவி ரிமோட்டை கூட நம்மளால மாத்த முடியாது, புடுங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க. என் பொண்டாட்டி எல்லாம் பாத்ரூம் போகும்போது டிவி ரிமோட்டை கொண்டையிலேயே சொருகிட்டு போயிடுறான். குடுறீங்க கொடுத்தா நீ மாத்திடுவேங்கிறாளே சார். நான் தெரியாம கேட்கறீங்க, நிறைய ஆண்கள் இருக்கீங்க, பெண்கள் இருக்கீங்க. நான் சொல்றது உண்மை, என்ன கையெழுத்துக்க. காலையில 10 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஆண் வாயை திறந்துட்டு டிவியை பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறீங்கல்ல. எந்த நாடகத்திலேயாவது எந்த பொம்பளையாளாவது எந்த ஆம்பளையாளாவது ஒரு புருஷன் கூட பிழைக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி கூட பிழைக்கிற மாதிரி காட்டுறாங்களா? அடுத்த புருஷனை கூட்டிட்டு ஓடுறது எப்படி, அடுத்த பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடுறது எப்படி, மாமனாருக்கு விஷமிச்சு கொள்றது எப்படி, மாமியாரை வீட்டை விட்டு முடுக்கிறது எப்படி, குழந்தனார் போட்டு தள்ளுறது எப்படி, மச்சாண்டார முடிச்சு கட்டுறது எப்படி, குடும்பம் விளங்குமான்னு கேட்கறாங்க. அது உண்மையே சண்டையில கயல் ஒரு நாடகம் போடுறாங்களா இல்லையாக்கா? போடுறாங்களா இல்லையா? சரி, பொதுவா பேருகால எத்தனை மாசங்க? என்னது பேரு காலம் எத்தனை மாசம்? 10 மாசம். 10 மாசம் தம்பி, 10 மாசம் தானக்கா? ஜெயந்தி கேளு. 10 மாசம் தானம்மா? அது இன்னைக்கு பொம்பளை கட்ட முடியும். பொதுவா பேருகால எத்தனை மாசமா? 10 மாசம் தானே. அதுதான உலக நீதி. ஆமா, அதுதான உலக வரலாறு. ஆமா. சண்டையில கயல் ஒரு நாடகம் போடுறாங்க சார். ஆமா, நாடகம் போட்ட புதுசுல கயலோட தங்கச்சி மாசமா இருந்தா. இப்ப நாடகம் போட்டு 2.25 வருஷம் ஆச்சு, இன்னும் மாசமாவே இருக்கலாம். வளகாப்பு பண்ணியே 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்க மாட்டேங்குது. இந்த குழந்தை பிறக்க பகுத்தையாவது கொஞ்சம் பெருசா காட்டுறது இல்ல. 2.25 வருஷமா இவன் 3 மாசமாவே இருக்கிற வாயை திறந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வயிற்று பெருசா காட்டு நீ காட்டாங்க. குடும்பம் விளங்குமான்னு கேட்கறேங்க. எங்கேயாவது சந்தோஷம் இருக்கா இன்னைக்கு வீட்டுக்குள்ள? ஒரு ஆம்பளையால் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கணுங்க. குடும்பத்தினுடைய அஸ்திவாரமே ஆண்களுடைய சம்பாத்தியம் தாங்க. சம்பாத்தியம் சந்தோஷம் வருமானு கேட்கிறேன். அதுக்கு நிறைய ஆண்கள் இருக்காங்க. ஆண்களுக்கு அதிகபட்ச ஆசை என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆசை? ஆண்களுக்கு அதிகபட்ச ஆசை என்னன்னு தெரியுமாக்கா? என்னன்னு தெரியுமா? ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச ஆசை என்னன்னு தெரியுங்களா? சிறகடிக்க ஆசையில வர மீனா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சார். ஆனா வரது ஊராமே பாக்கியலட்சுமி வர ராதிகா மாதிரி குடிய கெடுக்கிற கேசுகளா தான் வந்து சேருது. இருந்தாலும் துரத்தியாக விட்டுட்டா வச்சு வாழ்றமா இல்லையா? வாழ்ந்துதான் வாழ்றோம் சார். சம்பாரிச்சும் கொடுத்துட்டு குடும்பத்தை பொறுப்பா பார்த்துக்கக்கூடிய தன்மை, அந்த நல்ல குணம் ஆண்கள் கிட்ட தாங்க இருக்கு. நீங்க யாரு பெண்கள்கிட்ட நல்ல குணம் இருக்கான்னு கேட்கிறேன். எனக்கு எல்லாம் கல்யாணமாயி 1 வருஷம் 8 மாசம் ஆச்சுங்க. கல்யாணமாயி 1 வருஷம் 8 மாசம் ஆச்சு. சரி, என் பையனுக்கு 11 மாசம் ஆச்சு. எப்படி கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். எனக்கெல்லாம் கல்யாணமாயி 1 வருஷம் 8 மாசம் ஆச்சு. என் பையனுக்கு 11 மாசம் ஆச்சுங்க. சரி, எனக்கு கல்யாணமான புதுசுல என் சம்சாரம் இந்த மைக் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி அவ்வளவு மைக் தான் தொடாதீங்க சார். என் சம்சாரம் சார். இதுவும் சம்சார நேரத்துக்கு என்னடா கரண்ட் சேகர் சொல்லி துடிக்கிற. இந்த மைக் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி அவ்வளவு சிம்பிளா அழகா இருப்பாங்க. எங்க வீட்டு ஹால்ல டபுள் டோர் போட்டிருப்போம். சிங்கிள் டோர் திறந்து வச்சால அப்படியே ஸ்லோ மோஷன்ல முன்னாடி வருவான், ஸ்லோ மோஷன்ல பின்னாடி போவான். இப்ப கல்யாணமே அரௌண்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சா இல்லையாக்கா? இப்படி 2 கதவை திறந்து வச்சா கூட இப்படி நேரம் எல்லாம் போக முடியாது. இப்படி ஒரு கழிச்சு தான் போய்க்கணும். தண்ணி தூக்கி ட்ரம் கணக்கா பெருத்து போய் கிடக்குறாரு. எங்கேயோ பொறுப்பு இருக்குன்னு கேட்க இந்த யாரு குட்டி நடந்து வரும்போது எங்க வீடே அதிருங்க. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சிங்கிள் டோர்ல போய் போனாங்களே, ஆமா, அப்ப நீயாவது போனியா இல்லையா? இந்த சந்தேகம் ரொம்ப முக்கியம்.
இத பார்த்துட்டு எங்க அப்பா சொன்னாரு, டே தம்பி, உன் சம்சாரம் வளர்ந்துட்டே போறத பார்த்தா கதவெல்லாம் வச்சா கட்டுப்படி ஆகாதுடா, பேசாம கதவை பேர்த்து எடுத்துட்டு பெரிய ஷட்டரா வாங்கி மாட்டி விட்டுருவோம்னா, திறந்து விட்டுட்டா அவன் பாட்டுக்கு போவான், அவன் பாட்டுக்கு வருவான்னு சொன்னாங்க. அதனால அந்த யானைக்குட்டி நடந்து வரும்போது எங்க வீடே அது இருந்தாலும் தத்த மாதிரி அழகா தாவி தாவி வரான்னு சொல்லுவாங்க பாருங்க. தத்தை போல தாவும் பாவை பாவம் நோகும் என்று, மெத்தை போல பூவை தூவும் வாடை காக்கும் என்று, வண்ணச்சோலை வானம் பூமியாவும் இன்பம் இங்கு, இந்த கோல நானும் காண நானும் நீயும் பங்கு, கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ, கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ, நானே தரும் நாளும் வரும் ஏந்த அவசரமோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ, அக்கா ஓஹோ லல்லல்லல்லல்லா, அக்கா ஓஹோ லல்லல்லல்லல்லா. இந்த சந்தோஷம் ஆண்கள்ல கை தட்டணும், கை தட்டலாம். இந்த சந்தோஷம் எல்லாம் ஆண்கள்னாலதாங்க வரும். எங்க பெண்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு கேட்கிறேன். ஒரு இடத்துலயாவது எனக்கு பெண்கள் பொறுப்பா நடந்துக்கிறாங்களான்னு கேட்கிறேங்க. ஒரு காலத்துல எல்லாம் சமைச்சு சமைச்சு தட்டுல போட்டாங்க, இன்னைக்கு எல்லாம் சமைச்சு சமைச்சு நெட்டுல போடுறாங்க. என்னத்துல? நெட்டுல சரி, யூடியூப்ல போன வாரம் சம்சாரம் ரசம் வச்சு பேஸ்புக்ல போட்டிருந்தா. என்ன பார்த்து கேட்டா, மாமா நான் ரசம் வச்சு பேஸ்புக்ல போட்டிருக்கேன், 5000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீங்க ஏன் மாமா போடலன்னு கேட்டா. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், 5000 பேர் ரசத்தை பார்த்தவங்கடி, நான் தாண்டி தின்னவன் 3 நாளா புடுங்கிட்டு போனது எனக்கு இல்லை தெரியும். வீட்டில் இருக்க ஒரு புருஷனுக்கு நல்ல உணவு கொடுக்கறது இல்லைங்க இன்னைக்கு, நல்ல சாப்பாடு கொடுக்கறது இல்லைங்க இன்னைக்கு. போன வாரம் குழிப்பணியாரம் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க என் சம்சாரத்துக்கிட்ட. உடனே உங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு கேட்கிறேன், அம்மா என் புருஷன் குழிப்பணியாரம் செஞ்சு கொடுக்க சொல்றான், எத்தனை அடிக்குமா குழி தோன்றதுன்னு கேட்டா. எங்க மாமியார் சொல்லிச்சு, உன்னை பெற்றதுக்கு முதல்ல எனக்கு தாண்டி குழி தோன்றதுன்னு. எங்கேயாவது இன்னைக்கு பொறுப்போட நடந்துக்கிறாங்களான்னு கேட்கிறேங்க. ஒரு சந்தோஷம் இருக்கா, ஒரு மகிழ்ச்சி இருக்காங்க. ஒரு காலத்துல எல்லாம் அண்ணன் தம்பிங்க 4 பேர் ஒரு வீட்டுல இருந்தாலும் ஒற்றுமையா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எங்க யார் அண்ணன் தம்பிங்க 4 பேர் ஒற்றுமையா இருக்காங்களா? இங்க நிறைய பெண்கள், இங்க கூட்டு குடும்பம் இருந்துச்சு ஒரு காலத்துல, இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க. இந்த கடவுளுக்கு பதிலாக மனசாட்சியில கையை வச்சு எல்லாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். டே தம்பி, என்னோட பொறுப்புனாலதான்டா குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறோம். நான் எங்க மாமனாரு மாமியாரு மச்சாண்டாரு கொழுந்தனாரு மச்சின ஜம்சாரோ கொழுந்த ஜம்சாரோ எல்லாம் ஒரே வீட்டுல ஒரே குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டு பொறுப்பா சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற பெண்கள் எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஒருத்தருமே மாமனார் மாமியை வச்சு படிக்கிறது இல்லையா? பின்னாடி நில்லுங்களா, அது செல்லாது. நீதான் இன்னைக்கு கெட்ட பாய்ச்சல் வசப்பட்டு கையை தூக்குறேன். ஒத்துருமே இல்லையா? இது கூட பரவாயில்ல நடுவர்களே. எங்க ஊர் பக்கமெல்லாம் புருஷனையே வச்சு படைக்கிறது இல்லை, துரத்தி விட்டுறாங்க. அப்புறம் எங்க போய் இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்குன்னு கேக்குறேங்க. வீட்டுக்குள்ள 1ஆம் தேதியான சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்தா தாங்க அவன் ஹஸ்பண்ட், இல்லாட்டி அவன் சஸ்பெண்டுங்க. நான் சஸ்பெண்ட் ஆகி 3 மாசம் ஆச்சு, வெளியில சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க, சொல்லிட்டீங்க, இனிமேல் சொல்ல மாட்டேன். எவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் வீட்டுல. ஒரு ஆண்மகன் சம்பாரிச்சு கொடுத்த சம்பாத்தியத்தை வீட்டுல கொடுத்தா தாங்க சந்தோஷம். பொதுவா கல்யாணம் ஆனா 3 முடிச்சு போடுவாங்கல்ல, எதுக்குங்க போடுறாங்க 3 முடிச்சு? நீதான் 2 வருஷத்துக்கு முன்ன போட்டுக்கிற நீங்க ரீசெண்டா போட்டிருப்பாரு போல. பொதுவா 3 முடிச்சு போடுறாங்களா இல்லையா? 3 போடுறீங்களா? 3 முடிச்சு போட்டோம்னு சொல்லுவாங்கன்னா கை தூக்குங்க பாப்பா. ஆண்கள் 3 முடிச்சு போட்டீங்களா? பரவாயில்லையே. ஊர் பக்கமெல்லாம் கூட்டிட்டு ஓடுனா 3 முடிச்சு போடும். இந்த ஊர்ல அவங்களே 3 முடிச்சு சொல்றாங்க. பொதுவா எல்லாங்க கல்யாணத்துக்கு கூட்டிட்டு ஒரு லவ் மேரேஜ் தான் 3 முடிச்சு போட்டிருப்பாங்க. ஏன்னா நான் உண்மையாலுமே நடுவர்களே தாலியை கிட்டதான் கொண்டுட்டு போனேன். சரி, யாரு எடுத்தா யாரு முடிச்சு போட்டாலே தெரியல. யாரோ ஓட்ட முடிச்சுட்டு நான் புருஷனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பாருங்கள். அவ்வளவு 3 முடிச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. முதல் முடிச்சு உறவுக்காக, 2வது முடிச்சு உரிமைக்காக, 3வது முடிச்சு ஊருக்காக. எல்லாம் கரெக்டா இருக்குங்களா? உறவுக்காக, உரிமைக்காக, ஊருக்காக கரெக்டா இருக்கா? அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல. 3 முடிச்சுக்கு நான் அர்த்தம் சொல்றேன் கேளுங்க. முதல் முடிச்சு உங்க ஒப்பனமான மறந்து. 2வது முடிச்சு உங்க அக்கா தங்கச்சி எவ்வளவு வீட்டு பக்கமே வரக்கூடாது. 3வது முடிச்சு 1ஆம் தேதியான சம்பள கவரை டான்னு கொண்டு கொடுத்துடணும். அப்பதான் அவன் புருஷன். என்னங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க. சம்பாரிச்சு கொடுக்காத புருஷனை, காசு இல்லாத புருஷனை யாராவது மதிக்கிறாங்களான்னு கேட்கிறேன். அதுல அடுத்து வந்து அம்மா வந்து பாருங்க, ஆம்பளை எல்லாம் குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க குடிக்கிறாங்கன்னு பேசுற. ஆம்பளை ஏங்க குடிக்கிறான்?
ராமலை ஏன் சார் குடிக்கிறான்? ஏன்பா குடிக்கிறான்? ஏங்க குடிக்கிறான்? குடி ஒரு பேய்னு தெரியாதாங்க? குடி ஒரு பிசாசுன்னு தெரியாதா? குடிச்சா செத்து போயிடுவோம்னு தெரியாதா? இருந்தாலும் ராமலை ஏங்க குடிக்கிறான்? ஏன்பா குடிக்கிறான்? ஏங்க குடிக்கிறான்? ஏங்க குடிக்கிறான்? எனக்கு தான் தெரியலையப்பா. குடிங்கிற பேய் உள்ள போனாதான் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கிற பிசாசு அடங்குது. இல்லாட்டி அடங்குன்னா யாருங்கிற எங்களை தூக்கி போட்டு நிற்கிறாங்க. அதுங்கள நிறைய ஆண்கள் இருக்கு கூட டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். தயவு செஞ்சு யாராவது சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகி வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா பாக்கெட்ல இருக்கிற காசெல்லாம் எடுத்து ஏடிஎம் மிஷின்ல போட்டுட்டு போயிருங்க. ஒருவேளை மட்டையாயி அப்படியே பாக்கெட்ல காசோட வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா டவுசர் குள்ள கையை விட்டு இருக்கிற காசை பூரா ஆட்டையை போட்டுருவாங்க. எங்கடி நேற்று நான் 500 நோட்டு வச்சிருந்தேன், எங்க கொண்டு போய் போட்டேன்? அங்க போய் கேடு. 6 போட்டீங்க, செய்யாறு போட்டீங்க, தேவியாபுரத்துல போட்டேன், எவன் ஆட்டை போட்டாலும் அங்க போய் கேடு. இதெல்லாம் புருஷ காசு ஆட்டையை போட்டு புருஷனுக்கே வட்டி கொடுற கோஷ்டி. இந்த 2 கோஷ்டி எடுத்த பொறுப்பு இருக்குன்னு கேட்கிறேன். நாங்கள் எல்லாம் எவ்வளவு காசை மிச்சப்படுத்துறோம் தெரியுமா? எவ்வளவு சிக்கனமா ஒப்பனத்துல தான் உணர்ந்து பண்றீங்க. ஆம்பளையால் சம்பாரிச்சு கொடுத்தானே அவன் காசை திருடி ஆட்டையை போட்டு பேக்கல போட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாம் எவ்வளவு நீங்க சம்பாரிச்சு வந்து பண்ண அதை போறோம். ஆட்டத்தை பாருங்க, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கணும் தெரியுமா சார்? அது ஏன் சம்சாரம் எல்லாம் அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி எல்லாம் வந்தா ஆட்டடிக்கிறான், மாட்டடிக்கிறான், கோழி அடிக்கிறா. இதுவே எங்க அப்பா நம்ம எங்க அக்கா என்னை தூக்கி போட்டு அடிக்கிறேன். ஏண்டா வந்தா உங்க அப்பா நம்ம எதுக்குடா வந்தாங்க? உங்க அம்மா ஒருத்தர் மட்டும் தான் பெத்தாளா? உங்க உடனே கொண்டு போய் செய்யாறுல தானே போட்டுருக்கு, இந்த தம்பி கொண்டு போய் வேலூர்ல தானே போட்டுருக்குது, அங்க போய் இங்க வர கேட்கறாள் இல்லையாங்க? இல்ல வேலூர்ல எங்க போட்டாங்க? வேலூர்ல அவன் வீடு கட்டி இருக்கிறான். நானும் வேலூர்ல தரப்பாடியில போட்டாங்க. ஏங்க நான் சொல்றது உண்மையெல்லாம் கையெழுத்துட்டுங்க. ஒரு தாய் 4 குழந்தைகளை பெற்றாலும் பாரபட்சம் இல்லாம எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி வளர்த்துறாங்க. ஆனா 4 பேர் சேர்ந்து ஒரு பெத்த தாய்க்கு இந்த காலத்துல சோறு போட முடியாம தானங்க இந்த தமிழ்நாட்டில இத்தனை அனாதை இல்லங்கள் பெருகி இருக்குன்னா, இந்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக முதியோர் இல்லங்கள் இருக்குதுன்னு சொன்னா வீட்டில் இருக்கிற பொம்பளை பொறுப்பானவளா இருந்தா ஏங்க இவ்வளவு முதியோர் இல்லங்கள் வருது? கரெக்ட். பூரா ஒருத்தரும் ஒரு காலத்துல சுகப்பிரசவம் ஆச்சு, ஒரு காலத்துல வலிச்சாத்தான் புள்ள பிறந்துச்சு, இன்னைக்கெல்லாம் கிழிச்சாத்தான் புள்ள பிறக்குது. ஏன்னா ஒரு காலத்துல மாமியாருங்கிற மிலிட்டரி கண்ட்ரோல் வீட்டிலேயே இருக்கும். ஒரு பொண்ணு மாசமா இருக்க 2 பொம்பளை உட்கார விடாது. அந்த வேலையை செய்ய, இந்த வேலையை செய்ய, அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாருன்னு வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. 9ஆவது மாசத்துல தான் வளகாப்பு பண்ணுவாங்க. ஏன்னா 3ஆவது மாசத்துல அம்மா வீட்டுக்கு போனா தின்னுட்டு தூங்கும். ஒரு வேலையும் செய்யாத அம்மா வீட்டுக்கு போனா. அதனால மாமியாருங்கிற மிலிட்டரி கண்ட்ரோல் கிட்ட விட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வீட்டுல மாமியாரும் இல்ல, சுவப்பிரசவமும் இல்லைன்னு சொன்னா, ஒரு காலத்துல குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரமான ஜோசிகாரங்கிட்ட பார்த்து ஜாதகம் எழுதுனவங்க. ஆனா இன்னைக்கு நல்ல நேரம் குறிச்சிட்டு வந்து ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறமே, இதுவாங்க பொறுப்புன்னு கேட்கிறேன். என்ன பொறுப்பு இருக்கு இன்னைக்கு எல்லாம் பெண்களுக்கு? சார் எனக்கு பாருங்க சார், எவ்வளவு ஸ்வெட்டிங் ஆகுது, புரியல, எவ்வளவு வேர்க்குது, எவ்வளவு வேர்க்கு. ஏன்பா வேர்க்குதா இல்லையா? ஆமா. இந்த வேர்வையோட வீட்டுக்கு போனா ஒவ்வொரு ஆண்களும் உழைச்சு களைச்சு வீட்டுக்கு அந்த ப்ளூ கலர் படம் நம்ம பாத்தீங்களா? எவ்வளவு அழகா ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வாரியா வைக்கத்த அப்படியே பாக்க எங்க மாமியார் மாதிரியே இருக்கிறீங்கக்கா. அன்னைக்கு மாமியாருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? இந்த அக்கா நம்ம என்ன பேசினாலும் எவ்வளவு சிரிச்சு நல்லா மகாலட்சுமி மாதிரி நீங்க பார்த்து ரசிக்கிறாங்களா இல்லையா? எங்க மாமியார் என்ன பேசுறாலும் இஞ்சி தின குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா, பேசாது. இப்படி மலர்ந்த முகத்தோடு இருக்கிறவங்களை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பிரச்சனைங்க இன்னைக்கு. உண்மையான யாராவது இன்னைக்கு ஆண்மகனோட சொந்தக்காரங்க வந்தா பாத்துக்கிறாங்களான்னு கேட்கிறேன். ஆண்களாகிய நாங்கள் எல்லாம் உங்களுடைய அக்கா தங்கைகள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறோம். நாங்க உங்க தங்கச்சி மேல வைக்கிற பாசத்தை ஒரு நாளாவது நீங்க ஏன் தங்கச்சி மேல வச்சிருப்பீங்களான்னு கேட்கிறேன். நம்ம குழந்தைய வந்தா நம்ம எப்படி விழுந்து கவனிச்சுக்கிறோம், இதுல உங்க குழந்தைய வந்தா நீங்க கவனிச்சுக்கிறீங்களான்னு கேட்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். அவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க. ஸ்வெட்டிங் ஆகுதா இல்லையா? வேர்த்து கொட்டுது. இந்த வேர்வையோட ஒவ்வொரு ஆண்மகனும் உழைச்சு களைச்சு வீட்டுக்கு போறான் சார். வீட்டுக்கு போவது வீட்டுல இருக்கக்கூடிய பொறுப்பான மனைவி என்னங்க பண்ணணும்? என்ன பண்ணணும்? இப்படி முந்தானை எடுத்து, ஐயோ மாமா குடும்பத்துக்காக ஓடி உழைச்சு ஓடா தேஞ்சு போறீங்களே மாமான்னு இப்படி முகத்தை துடைக்கணுமா இல்லையா? ரொம்ப சுகமாகிதுப்பா. இன்னைக்கு எந்த பொம்பளையாலாவது புருஷன் உழைச்சு களைச்சு வீட்டுக்கு வந்து இப்படி முந்தானை எடுத்து முகத்தை துடைக்கிறாங்களான்னு கேட்கிறேன். இல்ல அப்படியே துடைக்கணும்னு நினைச்சா தான் முடியுமா? போட்டிருக்கிறது கூட நைட்டி, அப்புறம் எங்க போய் முந்தானை எடுத்து துடைக்கிறது?
குழந்தைக்கு ஆய் கழுவிட்டு துடைக்கிறது அந்த நைட்டி, மூக்கு சளியை சிந்தி போட்டுட்டு துடைக்கிறது அந்த நைட்டி, மீனை ஆஞ்சிட்டு துடைக்கிறது அந்த நைட்டி. அந்த நைட்டி கொண்டு மூஞ்சியில வச்சா மனுஷன் சாவரதா துடைக்கிறதான்னு கேட்கிறேன். அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? அவ்வளவு கஷ்டம் சார் வாழ்க்கை. இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது வீட்டுக்கு வந்த உடனே மாமா உட்காருங்க, மாமா வேலைக்கு போய் களைச்சு போய் வந்திருக்கீங்கன்னு ஒரு காஃபி கொடுக்கல, டிஃபன் கொடுக்கலான்னு யாராவது நினைக்கிறாங்களா? வீட்டுக்குள்ள வந்து போனவங்க அம்மா அதை சொன்னா, அவங்க அப்பா இதை சொன்னா, அவங்க அக்கா அதை சொன்னா, அவங்க அக்கா எதுக்கு இங்க வரா, உன் தம்பி எதுக்கு அதை சொன்னா இதை சொன்னான்னு உழைச்சு களைச்சு வர ஆம்பளை கிட்ட பண்பா நடந்துக்கிற மனைவிமார்களை விட குறை சொல்லக்கூடிய மனைவிமார்கள் தாங்க இன்னைக்கு அதிகம். வீட்டுக்குள்ள வந்தோட என்ன சொல்லணும்? மாமா குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தெரியுறீங்களே மாமா, உங்க வியர்வத்துளியோட தேன் மாதிரி இருக்குது மாமான்னு சொல்லி நீ மாமான்னு சொல்லும் போதே எனக்கு மயக்கமா இருக்கு. பஞ்சு மெத்த கனியே பஞ்சவர்ண கிளியே பஞ்சனை இல்லை ஜனக்கவா, வாழெடுக்கும் வீரா போட்டொடுக்கும் சூடா பூச்சரத்து தொடுவோம்பா, நான் எத்தீர உனக்கு முத்தமிட்ட போது வேற துணி இணைக்கிறதே, நீ முத்தமிட்ட பிறகு தேனையள்ளி குடிச்சா தேனை முத்த கசக்கிறதே, அடைந்த உனக்கு முத்தத்தாந்தா இனிக்கு நித்தம் 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 சுகமே, தின தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தினா, பஞ்சு மெத்த கனியே பஞ்சவர்ண கிளியே பஞ்சனை இல்லை ஜனக்கவா, அந்த சந்தோஷம் இன்னைக்கு வீட்டுல இல்லைங்க. சம்பாரிச்சு கொண்டு கொடுக்கக்கூடிய சம்பாத்தியதாங்க குடும்ப கை இந்த பக்கம் தான் வழங்குது. பட்டர் கோயம்புத்தூர் இந்த பக்கம் தான் இருக்குது. பட்டர் ஃபேஷியல், இந்த பாலாடை எடுத்து முகத்துல போட்டு பண்றதுக்கு பேரு பட்டர் ஃபேஷியல். அதுக்கு எம்புட்டடி தங்கம் செலவாகும்னு கேட்டேன். சரி, 4500 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி மாமா அப்படின்னா. சரி, என்னடி தான் அநியாயமா இருக்குது, பட்டர் ஃபேஷியலுக்கு 4500 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டிங்கிறியே, எங்க நடுவர் சார் கொடுக்குற ஆப்படை பேமெண்ட் இப்படியே முழுசா கேட்குறீங்க, எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டேன். சரி, நியாயமா தானே கேட்டேன், ரொம்ப நியாயம். இருந்தாலும் கட்டண கொண்டாட்டி கட்டண புருஷன் கிட்ட கேட்காம நடுவர்கிட்ட கேட்கப்பா, என்கிட்ட கேட்டேன். அதனால நான் 4500 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி கட்டி உள்ள அனுப்பிச்சிட்டேங்க. சரி, பியூட்டி பார்லர் இந்த பியூட்டிஷியன் அம்மா என்ன பண்ணாங்க, இந்த பாலாடை எடுத்து முகத்துல போட்டுட்டு நடுவர்களே மேல 2 வெள்ளரிக்காயை வெட்டி வச்சுட்டு, மேடம் 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 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் வந்து ரிமூவ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனம்மா வரவே இல்லை, கதவை திறந்துட்டு போட்டே போயிருச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த பியூட்டிஷியன் ஒருத்தர் அந்த குட்டி நாய் வந்து சந்தில முட்டிட்டு வந்துருச்சு. சரி, நாய் பாலாடையை பார்த்த உடனே என்ன பண்ணும் தெரியும், டக்குன்னு பக்கத்துல இருக்கிற சேர் மேல எட்டி வச்சு மூஞ்சி போய் நக்கிட்டே இருந்திருக்கு. இந்த நாய் அந்த நாயை பார்த்து கேக்குது, மேடம் மேடம் 10 நிமிஷம் கழிச்சு தானே மேடம் ரிமூவ் பண்றேன்னு சொன்னீங்க, ஏன் மேடம் இப்படி 5 நிமிஷத்துலயே ரிமூவ் பண்றீங்கன்னு கேட்கறியே பாதகத்தி, நாய் நக்கிறதுக்கு 4500 ஓவா எவன் அப்ப விட்டு முதலுங்க, எவனாவது ஏமாந்த இழிச்ச வாயை சம்பாரிச்சு கொடுத்தான்னு இதெல்லாம் மேக்கப் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களே நடுவர்களே, இதுவா பொறுப்புன்னு கேட்கிறேன். ஒரு ஆம்பளை 1000 ரூபாய் கொண்டு கொடுத்தானே 800 ரூபாயை செலவு பண்ணிட்டு 200 ரூபாயை சேமிச்சு வச்சாங்க ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு 1000 ரூபாய் கொண்டு கொடுத்து இன்னொரு 1000 ரூபாய் குழுவுல கடன் வாங்கி செலவு பண்ணி வாரம் கட்ட சொல்லி உசர வாங்குறாளே நடுவர்களே, இதுவா பொறுப்புன்னு கேட்கிறேன். அவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீ கஷ்டம் நடுவர்களே சம்பாரிச்சு கொடுக்கணும், சம்பாதனை இருக்கணுங்க. இன்னைக்கெல்லாம் பேருக்கு பின்னாடி எல்லாரும் டிகிரி போட்டுக்கிறோம் இல்லைங்களா? ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு தெருவுக்கே ஒருத்தந்தாங்க படிச்சவர்னா, ஆனா இன்னைக்கு ஒரு வீட்டுல 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க இருந்தாலும் படிக்க வைக்கிறாங்க. நம் பேருக்கு பின்னால் போடக்கூடிய டிகிரியை தொட்டு பார்க்கும் போது இது என் தந்தையாரின் உழைப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. இதுக்கெல்லாம் பெண்கள் நல்லா கையை தட்டணும். எல்லா பேருக்கு டிகிரி மட்டும் போட்டு பேருங்க வைத்திருக்கிறீங்க, கல்யாணம் பத்திருக்கீங்க, எம்பிஏ முடிச்சிருக்கேன், எம்காம் முடிச்சிருக்கேன், பிகாம் முடிச்சிருக்கேன், இதெல்லாம் யாருக்கு புருஷனா கொண்டு கொடுத்தா? அப்ப சம்பாரிச்சு கொடுத்த காசுங்க, அப்ப உழைச்சு கொண்டு கொடுத்த காசுங்க. நான் படிக்காத படிப்பை என் பையன் படிக்கட்டும், என் பொண்ணு படிக்கட்டும், நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பொண்ணாவது பையனாவது படிச்சு நல்ல வேலைக்கு போய் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி ஒத்த ரூபாய ஆம்பளை உழைச்சு கொடுக்கிற உழைப்பு. சரி, இதுல எங்களுக்கு எங்க இருக்குது பொறுப்புன்னு கேட்கிறேன். எங்கேயாவது பொறுப்பு இருக்குதா? இதுகளுக்கு
சந்தோஷம் இல்ல நடுவர் அவர்களே இன்னைக்கு வீட்டுக்குள்ள எங்க 5 நிமிஷம் எங்கேயாவது எனக்கு வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கான்னு கேட்கிறேன். நேற்று நைட்டு 11:30 மணிங்க. சரி, வெறுக்கு 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 வெறுக்குன்னு பெருச்சாளி குறிக்கிற சத்தம், எலி குறிக்கிற சத்தம் வீட்டுள்ள. சரி, செல் எடுத்து பார்க்குற மணி 11:50. சரி, என்னடா இது 11:50க்கு எலி குறிக்கிற சத்தம் கேட்குதுன்னு கிச்சனுக்குள்ள போய் எட்டி பார்க்கறாங்க. அந்த குட்டாணி 4 வெட்டு பிஸ்கட்டை ஒருத்தியே கொண்டு தின்னுகிட்டு இருக்கிறான். உன் பொண்டாட்டி. நான் கேட்டேன், ஏட்டி 4 வெட்டு பிஸ்கட்டை நீ ஒருத்தியே தானா தின்னு வீணா போறிய, வெடிச்சதுக்கு அப்புறம் 4 பேருக்கு கொடுத்துருப்பீங்களாம்லாம் கேட்டேன். சரி, அது மத்தான பல்ராஜ் கேட்டேன். அதுக்கு பொறுப்பான மனைவி பதில் சொன்னா பாருங்க சார், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்னப்பா சொன்னா? மாமா நீங்க வாங்கிட்டு வந்த பிஸ்கட்டு இன்னைக்கு நைட்டு 12 மணியோட எக்ஸ்பிரி டேட் முடியுது மாமா. வெடிஞ்சதுன்னா உங்க உழைப்பு பூரா வீணா போகும். அதனாலதான் தின்னங்கரையதை 4 பேர் கொடுத்துட்டு அவ்வளவு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பொதுவா முதல்வர்களுக்கு ஒரு மனைவி உள்ள வரும்போது கையில என்ன சார் கொண்டுட்டு வருவாங்க? மறுபடியும் சொல்லு. இந்த விஷயம் உங்களுக்கு சரியா காதுங்க. முதல்வர் அன்னைக்கு ஒரு மனைவி ஒரு பெண் உள்ள வரும்போது கையில என்ன சார் கொண்டு வருவா? இதெல்லாம் உருவாக்க மாட்டேன். என்ன சார் கொண்டுட்டு வருவா? பால் கொண்டு வருவா. என்ன சார் கொண்டு வருவா? நீங்க தான் ரீசன்ட்லி மேரேஜ். என்ன சார் கொண்டு வருவாங்க? பால் தானே கொண்டு வருவாங்க. ஒரு சொம்பள பால் தானே கொண்டுட்டு வருவாங்க. அதுதானே உலக நியதி. ஆமா, அதுதானே உலக வரலாறு. என் சம்சாரம் எல்லாம் முதல்வர் வரைக்குள்ள வரும்போது ஒரு சொம்பள பாலும் ஒரு டம்ளர்ல தயிரும் கொண்டுட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், ஏம்மா பொதுவா முதல்வர்னா கையில சொம்பள பால் தானமா கொண்டுட்டு வருவாங்க, டிவில எல்லாம் அப்படித்தனமா காட்டுவாங்க, ஏன்னா எனக்கு தெரியாது இல்லையா, தெரியாதனால கேட்டேன். ஒரு சொம்பள பால் தானமா கொண்டுட்டு வருவாங்க, நீ எதுக்காக தயிரையும் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டேன். அது சிரிச்சு விட்ட சொன்னேன், இல்ல மாமா எங்க அப்பா தான் சொன்னாரு, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நைட்டு பாலை குடிக்க மறந்துட்டீங்கன்னா தூங்கும் போது ஒரே ஊத்தி வச்சிருக்கேன்னு தயிர் கொடுத்துட்டாரு மாமா. கொண்டுட்டு வந்தேன்னு சொன்னாலே சார். எவ்வளவு கஷ்டம் இருக்கும் சார். இதையெல்லாம் பார்த்து கட்டுப்பாய் எங்க மாமனாருக்கு ஒரு நாள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். அன்புள்ள மாமனார் அவர்களுக்கு சரி டாட் ஒரு என்டர் தட்டிட்டு, நான் தங்களிடம் வாங்கி சென்ற ப்ராடக்ட், யாரு என் மனைவி, நான் தங்களிடம் வாங்கி சென்ற ப்ராடக்ட் சரியாக வேலை செய்யாத காரணத்தினால் தயவு செய்து தங்களுடைய ப்ராடக்டை ரிட்டர்ன் எடுத்துக்கொள்ளவும், இப்படிக்கு உங்கள் அன்பு மருமகன் டைப் பண்ணி வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுங்க. சரி, அதுக்கு அவர் என்ன பண்ணாரு? சிங்கிள் டிக் ஆச்சு, டபுள் டிக் ஆச்சு, ப்ளூ டிக் ஆயிடுச்சு, மேல டைப்பிங்னு காட்டுது. எனக்கு ஒரே சந்தோஷம். பொதுவா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, பொதுவாப்ல எக்ஸ்கியூஸ் மீ லுக் அட் மீ. பொதுவா ஒரு பொருள் வாங்கி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுவோம்? அதை வாங்கின கடையே கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேற பொருள் வாங்குவோமா இல்லையா? அதுக்கு வாரண்டி கேரண்டி இருக்கட்டும். அதனாலதான் நான் அனுப்பிச்சேன். பொதுவா இது ஒரு பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குவோமா இல்லையா? உடனே என் குழந்தைய வேற மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காரா, ஒருவேளை இவனை ரிட்டர்ன்ல எடுத்துட்டு அவனை அனுப்புவாரோன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். சரி, அதுக்கு ஒரு ரிட்டர்ன் மெசேஜ் போட்டிருந்தாரு, அன்புள்ள மருமகன் அவர்களுக்கு டாட் ஒரு என்டர் தட்டிட்டு, தாங்கள் தங்களிடம் வாங்கி சென்ற பொருளின் காலாவதி தேதி முடிவடைந்த காரணத்தினால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல அனுப்பிச்சுட்டு சார். எவ்வளவு கஷ்டங்க. கல்யாண வீட்டுல காலாவதி ஆனதோட தான் குடும்பம் பண்ணிக்கிறேன்ற எங்க மாமனார் என் கல்யாணத்தனுக்கு தேம்பி தேம்பி அழுதாருங்க. மாமனார் எங்க மாமனார் அழுதாரு. ஏப்பா? நான் கேட்டேன், மாமா ஏன் மாமா இப்படி அழுகுறீங்க? தயவு செஞ்சு அழுவாதீங்க மாமா, உங்க பொண்ணை நான் நல்ல விதமா வச்சு பாத்துக்குவேன் மாமா, இப்படி அழுகாதீங்க மாமான்னு சொன்னேன். அவரு கண்ணை தொடச்சுட்டு சொன்னாரு, அதுக்கெல்லாம் அழுவலடா முட்டாளே, 23 வருஷமா என்னையே இந்த பாடுபடுத்தினாலே இனி காலம் முழுவதும் நீ என்ன பாடுபடுத்த போறான்னு நினைச்சேன், அழுதேன்னு சொன்னாரு. பாருங்களேன் எவ்வளவு கஷ்டங்க. போன வாரமெல்லாம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா மாமியார் உருவத்தை அப்படியே கோலமா வரைஞ்சு வச்சிருக்கு ரோட்ல. நல்லா கையை தட்டுங்கக்கா. மாமியார் உருவத்தை அப்படியே கோலமா வரைஞ்சு வச்சு அவ்வளவு பாசமா? பாசம். அப்படிதான் போய் கேட்டேன், எக்கா மாமியார் மேல அவ்வளவு பாசமா, இப்படி வாசல்ல கூட மாமியார் உருவத்தை வரைஞ்சு வச்சிருக்கியேன்னு கேட்டேன். அவளை நான் தான் மிதிக்க முடியல, ரோட்ல போறவங்களாவது மிதிச்சுட்டு போட்டோம் போட்டு விட்டாங்களே. எங்கேயாவது சந்தோஷம் இருக்கா? இந்த ஒன்னா சொல்லி முடிக்கிறது. பொதுவா திருவிளக்கு பூஜை, குத்து விளக்கு பூஜை நடக்குங்களா இந்த ஊர்ல? நடக்குங்களா? இங்க பால் கூட நடந்திருக்குதுன்னா குத்து விளக்கு நடக்கும். குத்து விளக்கு பூஜை நடக்கும் எனக்கா? ஆமா. இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸ் காணும். குத்து விளக்கு பூஜை
திருவிளக்கு பூஜை நடக்குமா சரி, இல்லையா? நடக்கும். அந்த திருவிளக்கு பூஜை நடக்கும்போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாட்டு பாடுவாங்க. ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி, ஓம் ஓங்கார விளக்கே போற்றின்னு ஊர் பெண்கள் பூரா ஊர் போறவங்க அங்கதான் போய் பேசுவாங்க. ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி. இவ போன வாரம் 3 வாரம் நெக்லஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறா போற்றி. ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி. இவ புள்ள தாண்டி போன வாரம் ஓடி போனா போற்றி. ஓம் ஓங்கார விளக்கே போற்றி. இவ புருஷன் தாண்டி 2 வாரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறா, பார்த்து வச்சுக்கடி போற்றின்னு ஊர் போறவங்க பூரா அங்க போய் பேசுவேங்க. ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு கொடுத்துட்டுங்க கோயிலுக்கு போவான் சார். 48 நாள் விரதம் இருந்து கால்ல செருப்பு கூட போடாம பம்பையிலிருந்து நடந்தே போவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு. சரி. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் கிடந்தோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி. எந்த பெண்களா இப்படி விரதம் இருந்து கோயிலுக்கு போறாங்களான்னு கேக்குறேன். ஏன்பா விரதம் இருந்துதான் இன்னைக்கு காலையில பால் கூட எடுத்துக்கிறாங்க எல்லாம். ஏங்க நான் இந்த ஊர்ல சொல்லலைங்க, எல்லாம் யூனிஃபார்ம்ல இருக்கிறாங்களே தெரியல. இது சத்தியமா நான் இந்த ஊர்ல சொல்லலைங்க. சரி. நான் போன ஊரம் கன்னியாகுமரிக்கு மேற்க, கோயம்புத்தூருக்கு தெற்க, கடல்ல. சத்தியமா இந்த ஊர் பெண்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்குங்க. எங்க ஊர் பெண்கள் ஐயோ சாமி 4 பேர் கூடி பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அதுல ஒருத்தி களைஞ்சு போயிட்டா வச்சு போற பார்த்தியா, எனக்காவது தெரியுமா உனக்கு, இப்ப போன வாரம் மலர்கள் எடுத்துட்டு 3 வாரமா பணமே கட்டமா டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கிறாடி, இந்த வாரம் இவ்வளவு விடக்கூடாதுமா. உடனே 3ஆவதா ஒரு அம்மா கிளம்பலான்னு இருக்கும். அந்த அம்மா உஷாராயிடும், போகாது அந்த இடத்த விட்டு. ஏன்னு கேட்டா 3ஆவதா இருக்கிற அம்மா கிளம்பிருச்சுன்னு சொன்னா இந்த அம்மாவோட மண்டவாளம் பூரா தண்டவாளம் ஏறின்னு தெரியும். அதனால 3 பேரும் ஒட்டுக்காவே தான் பிரிஞ்சு போவாங்களே தவிர பிரிய மாட்டாங்க. அவ்வளவு பண்பாடு கலாச்சாரம் இன்னைக்கு பெண்கள் கிட்ட. எங்கீங்க எந்த இடத்துலங்க சந்தோஷம் கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்தி ஆளாக்கி கஷ்டப்பட்டு ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறானே சார். கல்யாணம் கொடுக்குற ஆடி சீரு, தீபாவளி சீரு, பொங்கல் சீருன்னு இத்தனை சீர் செஞ்சு நாளைக்கு அந்த பொண்ணு மாசமா இருந்துச்சுன்னா வளகாப்பு, குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு காது குத்துனா அந்த குழந்தை 12-13 வயசுல பெரிய மனுஷியாச்சுன்னா எல்லா செலவுகளுக்காகவும் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்ற தகப்ப ஓடி ஓடி உழைக்கிறானேங்க. ஒரு ஆம்பளை